ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் மிகுந்த சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் மனுஷன் ஒருத்தர் அறியல, கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பற்றி நம்முடைய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆனால் அறிகிற ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஆமே ஸ்தோத்திரம் ஆமே இந்த சபையினுடைய ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆமே ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியர் கூடுகையிலே ஆமே சில நாட்களாகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு புதிய வருடம் வரப்போகிறது, என்ன வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த வருடம் வாக்குத்தத்தமாக நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு நான் நீண்ட நாட்களாக ஏசப்பாடத்தில் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஊழியர் கூடுகையிலே ஆமே எங்கள் ஊழியர் கூடுகை எல்லாரும் ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். யாத்திராகமம் 34:10 இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து, இந்த வசனத்தின்படி இந்த வருடம் ஆண்டவர் சபையை நடத்த போகிற, ஜனங்களை நடத்த போகிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுப்பதற்காய் ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆமை வார்த்தையை நாம் வாசித்தோம், 3 தடவை வாசித்தோம். ஆனாலும் ஒரு தடவை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஆமே ஸ்தோத்திர அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமை உன்னோடு கூட இருந்து ஆமை ஸ்தோத்திரம் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமை ஸ்தோத்திரம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னார், ஆமை நான் உங்களோடு ஆமே ஸ்தோத்திரம் ஒரு உடன்படிக்கை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் உங்களோடு செய்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஆமே நமக்கு ஆமே எல்லாருக்கும் தெரியும், ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்துல ஆமே ஸ்தோத்திரம் ஆமே ஆலயத்திலே நின்று ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஆமே ஸ்தோத்திரம் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை ஸ்தோத்திரம் உன்னை ஆமை கணவனாக இல்லை மனைவியாக ஆமை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு திருமண ஆமை ஸ்தோத்திரம் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும் பொழுது அந்த உடன்படிக்கை ஒருவருக்கொருவர் கரம் பிடித்து அந்த உடன்படிக்கை செய்து ஆமை அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று சொன்னால் ஆமே ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உட்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவரும் இன்றைக்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் ஆமே நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்ம ஒவ்வொருவருடைய இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய கரங்களையும் பிடித்து ஆமை ஸ்தோத்திரம் ஆமை யாத்திராகமம் 34 அந்த 10வது வசனத்தின்படி ஆண்டவர் நம்மிடத்துல உடன்படிக்கை பண்ணி 3 காரியங்களை போடுங்க. ஆமை ஸ்தோத்திரம் 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு செய்து ஒரு உடன்படிக்கையாய் ஆண்டவர் செய்கிறார். ஒன்று, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பூமி எங்கும் பலவிதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஜனங்கள் இந்த பூமியிலே பலதரப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. ஆமை பல சூழ்நிலையிலே ஆமை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை என்னன்னா, ஆமை எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் கண்டராத அதிசயங்களை நம்முடைய சபை இந்த வருடத்திலே பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நம் சபையில் இருக்கிற குடும்பங்கள் கண்டிராத அதிசயங்களை
ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை மோசேயினுடைய நாட்களிலே ஆண்டவர் பண்ணுகிறார். ஆமென். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், மோசே ஆமென் கோபத்தினால கற்பலைகளை உடைத்து போடுகிறான். ஆண்டவர் அந்த 10 கற்பலைகளுக்கு ஒத்த 2 ஆமை கற்பனைகளை 2 கற்பலைகளிலே அந்த கற்பலைகளிலே 2 கற்பனைகளை அந்த கற்பலைகளை எழுதி ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் மோசேயினிடத்தில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நேரம் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மகிமை உள்ள இடமாய் இருந்தது. நீங்கள் இந்த யாத்திராகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆமென் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆயத்தமாக சீனாய் மலையில ஏறு, அங்கே ஆமென் மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துல வந்து நில் என்று சொல்லி அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் அங்கு ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்று சொல்லி மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த இடத்தை ஆண்டவர் மோசேயை ஆண்டவர் சந்திக்கிற அந்த இடத்தை ஆண்டவர் ஒரு மகிமை உள்ள ஒரு ஸ்தலமாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு மகிமை உள்ள ஸ்தலத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயம் ஒருவேளை பார்க்கிறதுக்கு பெரிய மாளிகை போல இருந்தாலும் என்னிடத்துல நிறைய ஊழியக்காரங்க இங்க வந்து மீட்டிங் முடித்து என்னிடத்துல சொல்லுவாங்க, பெரிய ஆமென் ஸ்தோத்திரம், கூடாரத்தில் பார்க்காத மகிமே இந்த ஆலயத்துல நாங்க மெசேஜ் கொடுக்கும்போ நாங்க பார்க்கிறோம் என்று சொல்கிற நிறைய ஊழியக்காரர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே தங்கி இருக்கிறது. அதனாலதான் சாலமன் ஜெபம் பண்ணும்போது கூட அந்த மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதையும் அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பின போது ஆசாரியர்களுக்கு கூட நிற்க முடியாதபடிக்கு அந்த மகிமை அவ்வளவு அதிகமாக இருந்ததையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மலை அந்த சீனாய் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையான அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்தது. அங்கே ஆண்டவர் மோசேயிடத்திலே ஆண்டவர் ஜனங்களோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதல்ல சொல்லுகிறாள், இதுவரைக்கும் கண்டிராத அதிசயங்களை நான் ஸ்தோத்திரம் உன் ஜனத்தின் நடுவிலே நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 34:10 ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் செய்யதராத ஸ்தோத்திரம் பூமி இங்க எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத இந்த அதிசயம் கர்த்தருடைய ஜனத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம், அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளிலே நாம் அதை குறித்து தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி என்ன அதிசயங்களை கண்டார்கள்? நாம் வேதத்தை பார்க்கிறோம். செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை கடந்தார்கள். இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னே இருந்த ஒரு பெரிய தடைகள். ஆனா கர்த்தர் அதிசயமாக இவைகளை எல்லாம் கடந்து போக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2026வது வருஷம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் செங்கடலை கடக்க போகிறீர்கள், யோர்தானை கடக்க போகிறீர்கள், எரிகோவை கடந்து போக போகிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் காண்கிறவர்களாய் அல்ல, அதை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளை எல்லாம் கடந்து போனது ஒரு அதிசயம். இது சாதாரண மனிதனால் செங்கடலை கடக்க முடியாது. சாதாரண ஒரு மனிதனால் யோர்தானை கடந்து போக முடியாது. சாதாரண ஒரு மனிதனால் எரிகோவை கடந்து போக முடியாது. சாதாரண ஒரு மனிதனால் வனாந்திரத்துல ஒரு குறைவில்லாதபடிக்கு போஷிக்கப்பட்டு கடந்து போயிருக்க முடியாது. சாதாரண ஒரு மனிதனால செப்பல் கூட தேஞ்சு போகல. 40 வருஷம் இன்னைக்கு நம்ம போடுற செப்பல் கூட ஒரு வருஷத்துல தேஞ்சு போய் நாம் புதுசு வாங்குறோம். சில பேர்
சிலருக்கு 3 மாசத்திலேயே ஆமை செருப்பினுடைய ஆமை அந்த செப்பலுடைய வாறு என்ன செய்கிறது, அவிழ்ந்து போகிறது. ஆமை சிலவங்க ஆமை சோத்திரம் ஆமை 6 மாசத்திலே அவிழ்ந்து போகிறது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமையுடைய காலுக்கு எந்த பிரச்சனையும் வரல, கால் வீங்கல்ல. ஆமை சோத்திரம் 40 வருஷம் ஆண்டவர் இவர்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? அதிசயமாய் ஆண்டவர் நடத்தினார். ஏனா கர்த்தர் அவர்களோடு செய்த ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு இந்த ராத்திரி காலம் நடு ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி உன்னோடு கூட தான் சொல்லுகிறார், உன் குடும்பத்தோடு கூட தான் சொல்லுகிறார். ஆமை எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன் குடும்பத்தில், உன் தொழில்களில், உன் பிள்ளைகளுடைய கல்வியிலே, வியாபாரங்களிலே இந்த 2026 வருடம் நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத ஒரு அதிசயத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கைனா அல்ல மாற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை போட்டுட்டாங்கன்னா அதுல ஆமை விலகி போக முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் எல்லா பிள்ளைகளும் வேலை வாங்குவாங்க, எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெறுவாங்க. ஆமை சொந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இவன் பாஸ் ஆக மாட்டான். என்ன நீங்க பாருங்க, அதிசயத்தை காணதான் போகிறீங்க. இந்த குடும்பம் வளராதுன்னு உலகம் சொல்லி இருக்கலாம். ஆமை சோதர இவங்க இப்படிதான் இருப்பான்னு உலகம் விதி எழுதி இருக்கலாம். இவங்க குடிக்கிற புருஷன் குடிய விட்டு திருந்த மாட்டாருன்னு உலகம் சொல்லி இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமை சோதரம் விவரிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே செய்ய போகிறார். இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு உலகம் சொல்லி இருக்கலாம். ஆமை சபைக்கு வர மாட்டாங்கன்னு உலகம் சொல்லி இருக்கலாம். உன் புருஷனோ பிள்ளைகளோ ஆமை சோத்திர மனைவியோ ஆமை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமாக ஆண்டவர் நடத்தினார். அவர்கள் அதிசயத்தை அவர்கள் கண்ணார கண்டார்கள். நம்ம எல்லாரும் கண்டு சாட்சி சொல்லணும். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சின்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்யல அதிசயங்களை உலகத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். வரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை என்ன செய்வார்கள்? கர்த்தர் நமக்காய் செய்கிற செய்கைகளை உலகம் பார்க்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருக்கிறதாம்? பெரியவைகளா இருக்கிறதாம், ஆச்சரியமானவைகளா இருக்கிறதாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் அவருடைய செய்கைகளை குறித்து வேதத்துல சங்கீதக்காரன் சங்கீதத்துல நிறைய இடத்துல பேசுறான். நான் நிறைய நேரம் பிரசங்கம் பண்றதுக்காக நிக்கல, ஏன்னா நைட் யாரும் தூங்க கூடாது இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், நமக்கு கூட இருக்கிறவன் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற செய்கைகளை காண்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதோட இவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். இன்னும் பைபிளை தூக்கிட்டு போறா, இவ கஷ்டம் ஒரு காலத்திலே மாறாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அவர்கள் தேவனுடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்துல நடக்கிறத பார்ப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் செய்த செயல்களை ஆமை சுற்றி இருந்த எல்லாரும் கண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிற தேசத்திற்குள்ள 7 பலத்த ஜாதிகளை துரத்தினார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். 7 பலத்த ஜாதிகளை முறியடித்தாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் சொன்ன அந்த கானான் பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்க பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்கிற செயல்களை காணும். அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவருடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிறது, நம்முடைய ஊழியத்தில் நடக்க போகிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடக்க போகிறது. ஆண்டவருடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் பொழுது அநேக ஜனங்கள் அதை காண்பார்கள். ஆமை, நம்மை பரியாசம் பண்ணினவர்கள் காண்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினவன் ஆச்சரியப்படுவான், நமக்கு விரோதமாய் குறி சொன்னவன் ஆமை ஆச்சரியப்படுவான். ஆமை சோத்திரம். பில்லு சூனியம் செய்து கொண்டிருக்கிறவன் ஆச்சரியப்படுவான். நான் மந்திரவாதம் செய்கிறேன், பில்லு சூனியம் செய்கிறேன், ஆனாலும் இது வாய்க்கலையே என்று அவன் ஆச்சரியப்படத்தக்கவனில்லை. கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிறது. ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, 2வது பகுதியை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு முன்ன கொண்டு வந்த ஒரு மனுஷன் தான் எலியா. தனி ஒருவனாக என்ன செய்தான் நிற்கிறான். 880 பாகால் எசபேல் தீர்க்கதரிசிகள் சுற்றி நிற்கிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஆமே, ஒருபுறம் ராஜா, இன்னொருபுறம் தேசத்து ஜனங்கள். இவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லி அப்படியே காத்திருக்கிறாங்க. ஆனா ஆமே ஸ்தோத்திரம், எலியா தேவன் உண்மையான தேவன் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் அறிக்கையிடுகிற விதத்திலே கர்த்தருடைய செய்கைகள் அங்க வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் ஆமை, எலியா தனி ஒருவன், அவனுக்கு யாரும் கூட இல்லை. ஆனா எலியாவோடு இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் பெரிய ஆண்டவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களோடும் என்னோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு இந்த ராத்திரி காலம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எலியா தனி ஒருவனாய் நின்றாலும் கர்த்தருடைய நாமத்தில் நின்றதினாலே ஆமை சத்துருக்கள் எல்லாம் ஆமை வெட்கப்பட்டு போனார்கள். அங்கே நின்ற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள். கோலியாத்துக்கு முன்பதாய் 40 நாட்கள் பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ராஜாவும் இஸ்ரவேலுடைய இராணுவமும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷனாகிய தாவீது ஆமை வயதிலும் அனுபவத்திலும் ஆமை எல்லாம் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே தனி ஒருவனாக கோலியாத்துக்கு முன்பதாய் போய் நிற்கும் பொழுது கோலியாத்து வீழ்த்தப்படுகிறான். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமை பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆமை அங்க இருக்கிற எல்லாரும் ஆமை பார்க்கிறாங்க. சில ஸ்திரீகள் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் அப்படி பாடினாங்க தெரியுமா? ஆமை, தாவீதை கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவர், தாவீது அந்த யுத்த களத்துல கர்த்தருடைய நாமத்துல போய் நின்னதினால ஆண்டவருடைய செய்கைகள் அந்த இடத்துல வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழுகிற இடத்துல தேவ செய்கைகள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆமே கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தினமும் ஜெபத்துக்கு ஓடுறான்னு எல்லாம் உங்களை பார்த்து பரியாசம் பண்றாங்களே, ஆமே சோதரா, ஆமே சோதரா, ஆமே ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்காம ஓடிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்யக்கூடிய செயல்களை காண்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா சத்ருக்கள் நம்ம அதிகமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது அங்க, நாங்களும் ஒரு நஷ்டம் வருமா, ஏதாவது ஒரு வேதனை வருமா, சந்தோஷப்படலான்னு அவங்க நம்மை அதிகமா கூர்ந்து கவனிக்கும் போது கர்த்தர் நமக்காக தேவன் மகிமையான செய்கைகளை நமக்காக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 3வதாக பைபிள் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருந்த நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்மோட இருந்து செய்யற காரியங்கள் இந்த வருஷத்துல பயங்கரமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமே ஸ்தோத்திரம், ஒரு யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம், அவன் தனி ஒருவனாய் படுத்து கிடக்கிறான், நிம்மதியற்றவனா படுத்து கிடக்கிறான். நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம், பாழான நிலம், ஊளையிடுகிற அந்த வனாந்திரம், அதுல தனி ஒருவனா படுத்து கிடக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமே, தேவனுடைய கிரியைகள் ஆமே அவனோடு கூட செயல்பட ஆரம்பித்தது. ஆசீர்வதிக்கப்பட்டவனா யாக்கோபு மாறினான், ஒரு இஸ்ரவேலா யாக்கோபு மாறினான். அவனோடு கர்த்தர் இருந்து செய்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஹalleluya. ஒரு யோசிப்போடு கர்த்தர் கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். சகோதரர்கள் எதிராய் வந்தார்கள். ஆமென், பார்வோனுடைய வீட்டிலே ஆமென் போத்திபாருடைய மனைவி எதிராய் வந்தாள். சிறைச்சாலைகளை தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள், அடிமையாய் வைக்கப்பட்ட சூழ்நிலைகள். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யோசிப்போடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தர் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய ஜனத்திற்கு 3 காரியத்தை குறித்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஒன்று, ஆமென் ஸ்தோத்திரம், எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனத்தின் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திர கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். வேதத்துல உடன்படிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், சில உடன்படிக்கைகளை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென், முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை என்பது ஆதாமிய உடன்படிக்கை. இதை நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1 முதல் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திரம். அதிலும் ஆமென் ஆதியாகமம் 3:15 ஆமென், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஆதாமோடு பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது முதல் உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை என்று சொல்வது நோவாவுடைய நாட்களிலே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் 8 முதல் 17 வரை வசனங்களுக்குள்ளே வாசிக்கும் பொழுது நோவாவோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். இனி நான் ஜலத்தினால இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், அடையாளமாய் வானவில்லை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது இரண்டாவது உடன்படிக்கை. மூன்றாவது உடன்படிக்கை என்று சொல்வது ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போவாயானால், ஆமென் ஸ்தோத்திரம், உன் தேசம் இனம் ஆமென் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போவாயானால், ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம், 7 விதமான மகத்துவமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். 4வது ஒரு உடன்படிக்கை மோசையோடு ஆண்டவர் செய்தார். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 19வது அதிகாரம் அவருடைய 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் மோசையோடு ஆண்டவர் ஒரு 19வது அதிகாரம் முதல் 24வது அதிகாரம் வரைக்கும், 19 24 வசனம் அல்ல, 19வது அதிகாரம் முதல் 24வது வசனம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் மோசையோடு சில உடன்படிக்கைகளை ஆண்டவர் பண்ணினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் தனித்தனியாய் பேச போன ஒரு பெரிய செய்தி, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஒன்று ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, ஆமென் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, 4வது மோசையோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை, 5வது தாவீதோடு ஆமென் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே தாவீதோடு கர்த்தர் சில உடன்படிக்கைகளை பண்ணுகிறார். ஆமென், உன் ராஜ்யத்தை நான் என்றைக்கு நிலை நிற்க பண்ணுவேன், ஆமென் உன் ராஜ்ய பாரம் ஆமென் ஸ்தோத்திரம் என்றைக்கு நிலை நிற்கும் என்று ஆண்டவர் தாவீதோடும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் 31வது அதிகாரம் 33 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுலதான் குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம்
ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காய் ஆமென் உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்டதை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆமென் எரேமியா 31 அதனுடைய 31 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு விசுவாசியோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். இப்படி வேதத்துல 6 இடங்களில 6 பகுதிகளிலே தேவனுடைய உடன்படிக்கை வெளிப்பட்டது. 1 ஆதாமுடைய நாட்களிலே, 2 ஆமென் ஸ்தோத்திரம் நோவாவுடைய நாட்களிலே, 3 மோசேயுடைய நாட்களிலே, 4 தாவீதுடைய நாட்களிலே, 5 ஆமென் ஸ்தோத்திரம் 3 ஆபிரகாமுடைய நாட்களிலே, 4 மோசேயுடைய நாட்களிலே, 5 தாவீதுடைய நாட்களிலே, 6 ஆமென் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு ஆமென் உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு 2026வது வருஷம் 7வதாய் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். யாத்திராகமம் 34:10 படி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் 34:10 படி ஆண்டவர் இந்த வருஷம் நம்மிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கை அவர் உடன்படிக்கையில மாறவில்லை. ஆபிரகாமோடு பண்ணின மோசேயோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையில ஆண்டவர் மாறவில்லை. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில அவர் மாறவில்லை. தாவீதோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையில மாறல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை மாறல. இன்றைக்கு சொல்லுகிறேன், 2026வது வருடம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நிச்சயமா இந்த உடன்படிக்கை விட்டு அவர் மாற மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை தான். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? யாத்திராகமம் 34:10. ஆமென். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாய் செய்வேன். 1 2 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். 3 உன்னோடு கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2025வது வருடம் சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கங்களை நாம் கண்டிருக்கலாம், நிறைய பாடுகளை நாம் அனுபவித்திருக்கலாம், நிறைய நஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனா இந்த 2026 ஆண்டவர் இத்தனை வருடம் இல்லாத ஒரு வாக்குத்தத்த உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், சபையினுடைய மக்கள் அதை அனுபவிக்க போகிறார்கள். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த வசனம் ஒரு ஊழியர் கூடுகையில நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் கொடுத்த வசனம். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். அப்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என் இருதயத்திற்குள்ளே வந்தது. ஆண்டவர் 2025 போல அல்ல, 26 சபையினுடைய குடும்பங்களிலும் சபையினுடைய விஷயங்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய கரத்துல ஆதாமோடும் நோவாவோடும் ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயோடும் ஆபிரகாமோடும் ஆமென் தாவீதோடும் புதிய ஏற்பாடு விசுவாசியோடும் கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் மாறவில்லை. இன்றைக்கு நம்மோடு செய்த உடன்படிக்கையை விட்டு மாற மாட்டார். ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பாத்திரராய் நீங்கள் நானும் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். கணவன் மனைவியிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கை விட்டு போக முடியாது. விட்டு போனால் அது பாவம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உங்களோடு உடன்படிக்கை பண்ணினாரே கிறிஸ்து, அவரோடு நீங்கள் இணைத்து கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது. ஒருவேளை 2025 வரைக்கும் சீரியல் பைத்தியமா இருந்திருக்கலாம். சிலவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டில் தான் போய் இருந்து கதை பேசிட்டே இருப்பாங்க. சிலவங்க மொபைலுக்கு ரெஸ்டே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பாவ சிந்தைகள் உன் ஜீவிதத்தில் வந்திருக்கலாம். மதுபானத்திற்கு நீ அடிக்டா இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு ஆயத்தமா நிற்கும் போது எல்லா பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தராகி ஆண்டவரோடு அந்த உடன்படிக்கை அவர் உன்னோடு பண்றதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா பழைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா சகோதரனே சகோதரியே. ஆமென். வேண்டாத சகல பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா. இந்த வருடம் ஆண்டவர் 3 விதமான உடன்படிக்கைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால்
தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெப வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்கோ. அவன் வேதம் வாசிப்பை கரெக்ட் பண்ணிக்கோ. கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுக்கு வாழ்க்கையை சமர்ப்பணம் செய். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளையும் விட்டு வா. அவன் மதுபானத்தை விடு, புகை பிடிக்கிறத விடு. அவன் சோத்திரம் வேண்டாத சகல அவன் பொல்லாத குணங்களையும் விடு. ஆண்டவர் இன்றைக்கு உன்னோட தான் பேசுகிறார் சகோதரனே சகோதரியே. ஆமென் ஸ்தோத்திரம். கோல் சொல்றத விடு, பொறாமப்படுறத விடு, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுறத விடு. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள ஒரு புதிய அனுபவத்தோடு வா. ஆமை பழையன எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆமை துணிகரமான பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த புதிய வருஷத்துல நம்மை புதிதாக்க விரும்புகிறார். ஓ ரிகமா சியாக்கரா தியானவரகதனா. ஓ அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ண வேண்டுமானால் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்றதுக்கு ஆபிரகாம் கரெக்டா இருந்தான். ஆமை அந்த உடன்படிக்கை நிறைவேறினது. ஆதாம் ஆண்டவர் அவனை எச்சரித்து அவனை ஆண்டவர் கிளியர் பண்ணி உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு சமர்ப்பணம் செய். இயேசுப்பா இந்த புதிய ஆண்டுல நமக்கு பிரியமா வாழணும். ஒரு கரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் உங்க நெஞ்சோட வச்சு இன்னொரு கரத்தை பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் உயர்த்தி இயேசு படத்துல எல்லாரும் சொல்லுங்க. சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்க, சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லதை தான் பேசணும், நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் குடிக்க கூடாது, எந்த வேண்டாத சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது, நான் யாரையும் குறித்து குறை சொல்லக்கூடாது, நான் என் குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிறவரா மாறணும், என் தேசத்துக்கு நான் சாட்சியா மாறணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். ரெண்டு எஜமானுக்கு நான் வேலை செய்யக்கூடாது. ஆமென். சபைக்கு நான் உண்மை உள்ளவங்களா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்துகிற ஒரு நபரா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும். எத்தனை பேர் ஆண்டவரத்துல சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். பழையன எல்லாம் ஒளிந்து போகின. ஆமை கடந்த காலத்தை இன்னை திரும்பி பார்க்க தேவையில்லை. ஆண்டவர் ஒரு புதிதான அனுபவத்திற்குள்ளே உங்களை கொண்டு வருகிறார். ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே, ஒரு புதிய அபிஷேகத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். ஆண்டவரத்துல ஜெபிங்க. ஆண்டவரே ஆமை என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும், இந்த புதிய வருஷத்துல என்னை புதிதாக்கும். நான் தேவனுக்கு பிரியமுண்டாக நான் காணப்படணும், நான் தேவனுக்கு பிரியமானவனா காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாவ சுபாவங்களும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது.